ரெண்டாவது பிரச்சனை என்னன்னா இங்க பாத்தீங்கன்னா தெரியும் எல்லா பூச்சியும் ஓடி போயிட்டு மேல வந்துட்டு ஒட்டிட்டு இருக்குது. குறைஞ்சபட்சம் 600 பெட்டி வந்துட்டு இருக்குது. இந்த கொஞ்சூண்டு இடத்துல இது பாத்தீங்கன்னா மொத்தமா ஒரு 35 சென்ட் அப்படி ஒரு 40 சென்ட் வரும். தேனீக்கிளை வளர்க்கும் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கங்க. ஸோ இப்போ இந்த பகுதி வந்துட்டு எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா கர்நாடகாவில் டும்கோக் அப்படிங்கிற ஒரு பகுதி இது. ஸோ நம்ம சுற்றி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இங்கே எவ்வளோ பெட்டி வந்துட்டு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு குறைஞ்சபட்சம் 600 பெட்டி வந்துட்டு இருக்குது. இந்த கொஞ்சூண்டு இடத்துல இது பார்த்தீங்கன்னா மொத்தமாக ஒரு 35 சென்ட் அப்படி ஒரு 40 சென்ட் வரும். இதுக்குள்ளே இப்படி 600 பெட்டி வச்சுருக்கீங்க கேட்டிங்கன்னா 600 பெட்டி வந்துட்டு பார்த்தீங்கன்னா பூச்சி கிடையாதுங்க. மொத்தமாகவே வந்துட்டு 300 பெட்டி தான் பூச்சி இருக்குது. ரெண்டாவது இங்கே காலி பெட்டிகளை வந்துட்டு ஆல்ரெடி அசம்பிள் பண்ணி வச்சுருந்தாங்க நம்மளோட கஸ்டமர். ஸோ இப்போ இங்கே என்ன வேலை செஞ்சுட்டு இருக்குன்னா இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா கர்நாடகா பெட்டிங்க. இதை பார்க்கும்போது தெரியும். இதில் நம்ம எல்லாமே வந்துட்டு நம்மளோட காலனி வந்துட்டு இதில் தான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோம். ஸோ இதில் வந்துட்டு பூச்சி இருக்குது. இந்த பெட்டியில் வந்துட்டு பூச்சி இருக்குது. இது வந்து நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோம். அது மட்டும் இல்லாமல் இப்போ இந்த கர்நாடகா பெட்டியில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 3 டைப் பெட்டி வந்துட்டு இருக்குங்க. இது ஐஎஸ்ஐ பெட்டி, அதெல்லாம் ஒரு பெரிய பெட்டி இருக்கும். இதில் மீடியமாக வந்துட்டு ஒரு 6 ஃப்ரேம் பெட்டி இருக்குது. 6 ஃப்ரேமு இதுலேயே என்ன 6 ஃப்ரேமில் பெரிய பெட்டி வந்துட்டு இருக்குது. ஸோ ஒவ்வொன்றுமே வேரியேஷன் ஆகும். இப்போ நம்ம வந்துட்டு கொடுக்குறது மரத்தாண்டம் பெட்டின்னு சொல்லுவோம். ஏன்னு கேட்டிங்கன்னா அதோட ஆக்சிஜனே வந்துட்டு மரத்தாண்டம் தான். ஸோ அது மட்டும் இல்லாமல் இப்போ இங்கே இருக்கக்கூடிய பெட்டிகள் வந்துட்டு எல்லாமே இதில் என்ன எங்களுக்கு ஒரு பிரச்சனை ஒன்று ஆச்சுன்னா 2 பிரச்சனையை நாங்கள் ஃபேஸ் பண்ணோம். இதில் என்ன 2 பிரச்சனை ஃபேஸ் பண்ணணும்னு கேட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு வந்துட்டு இங்கே பூச்சிகளை மாற்றும் போதே எங்களுக்கு வந்துட்டு கொஞ்சம் அதிகமாக கொட்ட ஆரம்பிச்சு. அது ஒரு ரீசனை கட் பண்ணிடுது. ரெண்டாவது பிரச்சனை என்னன்னா இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் எல்லா பூச்சியும் ஓடி போயிட்டு மேலே வந்துட்டு ஒட்டிகிட்டு இருக்குது. இது எதனாலன்னு கேட்டிங்கன்னா இங்கே வந்துட்டு அதாவது நம்ம கஸ்டமர் வந்துட்டு அவருக்கு குயிக்கான டைமில் காலனி வேணும், அவருக்கு வந்துட்டு பக்கம் சப்ளை பண்ணணும் அப்படிங்கிற ஒரு காரணத்தினால எல்லா பெட்டையுமே வந்துட்டு பக்கம் பக்கமாக வச்சுருப்பாப்புல. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு 1 2 3 ஒரு 3 அடி தான் இந்த பெட்டி இருக்குது. இப்போ இங்கே என்னாச்சுன்னா 3 அடிக்கு வந்துட்டு இந்த டிஸ்டன்ஸில் வைக்கும்போது பூச்சி நாங்கள் மாற்றும் போதே ஒரு சில இது டிஸ்டர்ப் ஆகும். கண்டிப்பாக டிஸ்டர்ப் ஆகும் ஒரு சில டைம்லாம். இப்போ டிஸ்டன்ஸ் விட்டு இருக்கும்போது பிரச்சனை ஆகாதுங்க. இது பக்கம் பக்கமாக இருக்கும்போது ஒரு ஃபேமிலி வந்துட்டு அப்படியே கலைஞ்சி போச்சுன்னா குறைஞ்சபட்சம் ஒரு 2-3 பெட்டி இருக்கு பூச்சியை கூட்டிகிட்டு போயிடும். அதுமாரி பார்த்தீங்கன்னா அது ஒரு 3 பெட்டி பூச்சிங்க அங்கே அவ்வளோ உட்காந்துட்டு இருக்குது. இது ஒரு பக்கம் ஒரு பிரச்சனையாக வச்சுக்கலாம். ஸோ இது விஷயம் இல்லை, இது நம்ம ரெக்கவர் பண்ணிடலாம், பெரிய விஷயம் இல்லை. ரெண்டாவது அப்படியே இங்கே மேலே காமிங்களா இப்போ கூட வந்து பார்த்தீங்கன்னா தூக்கிட்டே தான் இருக்குது. அதாவது இங்கே பார்க்க கருமேகங்கள் வந்துட்டு போயிட்டு இருக்கோம். நாம் வந்துட்டு ஊட்டியில் வந்துட்டு இருந்தோம்னா நம்ம மலை மேலே போகும்போது பார்த்தீங்கன்னா அந்த ஃபாக் அப்படியே போயிட்டு இருக்கும், புகை போயிட்டே இருக்கும். அப்படியே நம்ம பார்ப்போம். அதே மாதிரி இங்கே அப்படியே புகை போயிட்டே இருக்குது. என்னன்னா அவ்வளோ கருமேகங்கள். இது என்னன்னா அதிகப்படியாக ஒரு 1/2 hour தான் டைமுங்க. அந்த 1/2 hour என்ன நடக்குன்னா திடீர்னு மழை பெய்யும், திடீர்னு கிளைமேட் சேஞ்ச் ஆகும். இந்த ஆப்பில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஜில்லுன்னு வந்துட்டு ஆகும். ஸோ இப்படிலாம் போது இது 3மே வந்துட்டு பார்த்தீங்கன்னா தேனீக்கள் வந்துட்டு நம்ம ஒரு பெட்டியிலேருந்து இன்னொரு பெட்டி மாற்றும் போது நமக்கு டிஸ்டர்ப் பண்ணக்கூடிய ஒரு காலநிலைன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இப்போ அப்படி தான் நாங்கள் ஆல்மோஸ்ட் வந்துட்டு ஒரு 2 நாள் அந்த வேலையை செஞ்சுட்ருக்கோம். ஒரு நாள் வந்துட்டு வேலை முடிஞ்சது, இன்றைக்கி 2வது நாள் அந்த வேலையை செஞ்சுட்ருக்கோம். இன்னும் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 100 பெட்டி அளவுக்கு தான் வந்துட்டு இருக்கோம். நாங்கள் அந்த பழப்பழம் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஃபுல்லாக அந்த பழப்பழமாக வரைக்கும் பார்த்தீங்கன்னா எல்லாமே பெட்டிகளை வந்துட்டு வச்சு வேலை செஞ்சுட்ருக்கோம். இப்போ இதில் இன்னொரு பிரச்சனை என்ன ஆகுதுன்னா ஃபஸ்ட்டு வந்துட்டு பூச்சி மாற்றும் போது கொஞ்சம் கிட்டத்தட்ட போச்சு, அதை மேனேஜ் பண்ணிட்டோம். நாங்கள் மாற்றும் போது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிஸ்டன்ஸ் விட்டு மாற்றுவோம், கொலாபரேஷன் ஆகாது பூச்சி. ரெண்டாவது நமக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த இடங்கள்ல அதிகப்படியாக மழை பெய்யும் போது தண்ணி நிற்கணும் வைங்களா, அதுவுமே இந்த சாயிலுக்கு வந்துட்டு டக்குன்னு கீழே இறங்கிடுது. இதில் அதிகப்படியாக வந்துட்டு நாங்கள் ஃபேஸ் பண்ணக்கூடிய பிரச்சனை என்னன்னா இப்போ ஒரு பெட்டியில் பூச்சி வந்துட்டு கொஞ்சம் அக்ரெசிவாக இருக்குன்னு வைங்களேன், இது பக்கத்து பெட்டிக்குமே ஃபாலோ பண்ணிட்டு வருது. அப்போ அந்த பெட்டிக்கும் கோபம் ஆகுது. அப்போ அப்படின்னு பார்க்கும்போது கண்ணாப்பின்னு கொட்டும். குறைஞ்சபட்சம் நாங்கள் எவ்வளோ வந்துட்டு கொட்டு வாங்கி வைப்போம்னு பார்த்தோம்னா 2 நாள் வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 90 பூச்சிக்கு மேலாச்சும் ஒரு மினிமம் ஒரு ஆள் வந்துட்டு கொட்டு வாங்கி வைப்பாங்க. அப்போ இது ரிப்பீட்டடாக வந்துட்டு இந்த பெட்டியில் பாருங்க, ரிப்பீட்டடாக நம்ம இந்த வேலையை செஞ்சுக்கிட்டே இருக்கும்போது ஒரு சில பீஸ் வந்துட்டு என்ன பண்ணாலும் வந்துட்டு அக்ரெசிவாக வந்துட்டு ஆகாது. இப்போ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அது அப்படி வந்து கோவத்தில் தான் இருக்குது. அந்த அடைகளை வந்துட்டு நம்ம கட் பண்ணி போட்டு அந்த காலி பெட்டியில் பார்த்தீங்கன்னாவே இதே நாங்கள் பூச்சி எல்லாத்தையுமே கம்ப்ளீட்டாக வந்துட்டு க்ளீன் பண்ணி தான் விட்டோம். ஸோ மறுபடியும் இதில் வந்து ஒட்டிகிட்டு இருக்குது. இது எல்லாமே வேலைக்காக தேனீக்கள். இதெல்லாம் மழை பெஞ்சால் வந்துட்டு உள்ளுக்குள்ளே போயிடும். அப்படி இல்லைன்னா வந்து பார்த்தீங்கன்னா குயின் வந்துட்டு ஒரு சிலது நம்ம எடுத்து வைக்கும்போது கீழே விழுந்தாலும் அப்படி விழுந்த பின்னாடி அப்படியே அது போயிட்டு எங்கேன்னு ஒட்டிச்சுன்னா அதை மற்ற பூச்சியில் அது வந்துட்டு ஒட்டிக்கும். ஸோ இப்போ வந்துட்டு இந்த பெட்டி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சொன்ன கர்நாடகா பெட்டி இது வந்து பார்த்தீங்கன்னா 6 ஃப்ரேம் பிடிக்குங்க. ஸோ இதுலேருந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஃப்ரேமும் எடுத்து வச்சுட்டு இருப்பாங்க. ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நல்ல கண்டிஷனாக ஸ்ட்ரென்த்தாக இருக்கக்கூடிய ஃப்ரேம்ஸு. எதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா ரொம்ப பூச்சி கம்மியாக இருந்தாலுமே வந்துட்டு நம்ம எடுத்து வைக்கக்கூடாது. எப்பயுமே பூச்சி அதிகமாக இருக்கிறது தான் வந்துட்டு நம்ம மாற்றணும்.
ஒரு சில டைம் நம்ம குயின் வந்துட்டு கம்மியாகுதோ, அது குயின் கம்மியாகுதுன்னா ஸ்ட்ரென்த்து கம்மியாகுதோ, இல்லை குயின் வந்துட்டு இல்லாததோ, நம்ம இதோட நம்ம பெட்டியில் வந்துட்டு நாங்கள் எங்களோட சைட்லேருந்து லோட் பண்ணும்போது எல்லாம் செக் பண்ணி தான் அது ஏற்றுவோம். ஸோ அப்படி ஏதோ இருந்துச்சுன்னா நம்ம கொண்டு வந்துட்டாலும் தெரியாமல் அப்படின்னாலும் ஃபெயிலியர் ஆகிடும். ஸோ நம்ம அந்த அளவுக்கு வந்துட்டு கவனிக்காமல் வந்துட்டு ஒன்ஸு ஒரு பெட்டி வந்துட்டு ஃபெயிலியர் ஆகிடுச்சு கொண்டு வந்து மாற்றும் போது அப்படின்னா அது மற்ற பெட்டியும் கொலாப்ஸ் பண்ணுறது வாய்ப்பு அதிகம். ஸோ இப்போ இது மாதிரி நாங்கள் ஆல்மோஸ்ட் வந்துட்டு முடிச்சிட்டோம். ஒரு 50-80 பெட்டி அந்த ரேஞ்சுக்குள்ளே தான் இருக்கும். இதை முடிச்சிட்டோம்னா நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த எம்டி பாக்ஸ் எல்லாத்தையும் வந்துட்டு லோட் பண்ண ஆரம்பிச்சிடும். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ பார்க்கும்போது உங்களுக்கு எதனா ஃபர்தராக டவுட் இருந்துச்சுன்னா எங்களை கான்டாக்ட் பண்ணுங்கள்.